தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த். பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்றால் என்ன? பாலுக்களும் குழந்தை, கல்விக்கு இயங்கும் மாணவன், வேலை தேடும் இளைஞன், இவை இல்லாத இந்தியாவே சுதந்திர இந்தியா என்றார் பகத்சிங். இரவில் எப்போது ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. சுதந்திரத்தின் விலையை ரத்தத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருகிறேன் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்நாட்டிற்கு சுதந்திரம் வந்துவிட்டது என்று சொல்லப்பட்ட பிறகு கூட இந்நாட்டில் பிராமணன், சூத்திரன், அரிசன் அல்லது புலையன், மஞ்சமன், நாயாடி ஏன் இருக்க வேண்டும் என்றார் தந்தை பெரியார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றார் திலகர். சுதந்திரம் இல்லாத நாடு பெருங்காடு என்றார் நாமக்கல் கவிஞர். நம் முன்னோர்கள் ரத்த தியாகத்தாலும் செத்த தியாகத்தாலும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நம் தாய் திருநாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தோம் என்றால் நாம் கல்வி, பொருளாதாரம், விஞ்ஞானம், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், கலை, விளையாட்டு என பல துறைகளில் முன்னேறியுள்ளோம். மகிழ்ச்சிதான். ஆனால் அதில் முழுமை கண்டோமா என்பது கேள்விக்குறித்தான். மேலும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தோமா? அதுவும் கேள்விக்குறிதான். அன்று வெள்ளையர்களை விரட்டினோம், ஆனால் இன்னும் கொள்ளையர்களை விரட்ட முடியவில்லை. சுதந்திர இந்தியாவில் பெண்கள், சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. அவர்கள் மீது வன்முறை, பாலியல் பலாத்காரங்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு சரியான பாதை இல்லை. போதை உலகத்தில் மிதக்கிறார்கள். அறிவு சுடர் ஏற்றும் ஆசிரியர்களுக்கு சமூகத்தின் மதிப்பில்லை, பாதுகாப்பில்லை. இன்னும் ஏழை மாணவர்கள் கல்விக்காக போராடும் நிலை. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. மேலும் தீராத ஜாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை. எப்போது மாறும் எனது சுதந்திர இந்தியா? கண்டிப்பாக மாறும். மாணவனே, நீ நினைத்தால் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். கல்வியையும் ஒழுக்கத்தையும் இரு கண்களாக பாவித்து பெற்றோர், ஆசிரியர் கூறும் நல்வழியில் பயணம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாளை நாம் புதிய இந்தியாவை உருவாக்கலாம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.